ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. நாங்கள் தொடர்ந்து தோல்வி அடையுது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கிற போட்டியில் நியூசிலாந்து அணியை நாங்கள் பழி வாங்குவோம், சும்மா விட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக ஐபிஎல்லில் விளையாடணும்னு ரொம்ப ஆசை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து எதிரான தொடர் தோல்வி குறித்தும் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நியூசிலாண்டுக்கு போயிட்டு 5 போட்டி கொண்ட T20 சீரிஸ் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது 4ல் முடிஞ்சிச்சு. 3 போட்டி தோற்று சீரீஸும் தோற்றுட்டாங்க, ஒன்றே ஒன்றா ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி 5வது போட்டி தொடங்குது. அதுக்கு முன்னே அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இந்தமாரி தொடர் தோல்வி தோக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. சாம்பியன் ட்ராஃபி எங்கள் நாட்டில் நடந்தது, கிரிக்கெட் வாரியத்துக்கு லாஸு, நாங்களும் கோப்பை விளையாடல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிலேருந்து இன்னும் எங்களால் மீண்டு வர முடியல. அதுக்கப்புறம் இந்த நியூசிலாந்து தொடரில் நல்லா பண்ணலான்னு யங்ஸ்டார் கொண்ட டீமாக இருந்தாலும் இதுவும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. தொடர் தோல்வி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும், நல்ல மைண்ட் செட் வரும். தொடர் தோக்குது எங்கள் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமே ரொம்ப சோர்வாக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் நாங்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சு தான் எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகம் வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். கண்டிப்பாக இன்றைக்கி நியூசிலாண்டை நாங்கள் வீழ்த்தணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் விளையாடணும் ரொம்ப ஆசைங்க. ஒரு பெரிய தொடர், வேர்ல்டுலே பிக்கஸ்ட் தொடர் ஐபிஎல் எனக்கு தெரியும். அதில் விளையாடணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாஹின் ஷா அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காப்புல. எஸ், கரெக்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நியூசிலாந்து சென்றிருக்காங்க. 4 போட்டியில் 3 தோற்று போட்டாங்க, சீரீஸும் தோற்றுட்டாங்க. இன்றைக்கி லாஸ்ட்டு T20 விளையாட போகிறாங்க. ஒரு ஆறுதல் வெற்றியாச்சு பெறணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு மோசமான கிரிக்கெட் நோக்கி போயிட்டுருக்குங்க பாகிஸ்தான். நம்ம ஏஷியன் கான்டினென்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு, 2வது எப்பவுமே பெஸ்ட் டீம் கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் சொல்லலாம். இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குல்ல. ஆப்கானிஸ்தான் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க தான் 2வது இடத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தானோட கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப கீழே போயிடுச்சு. இந்த பாபர் அசம், முகமது ரிஸ்வான்லாம் நம்பி டீமே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அவங்க இந்த T20 சீரீஸில் இடம் பெறல. ஓகே, இருந்தாலும் அவங்கள நம்பி மட்டுமே டீம் இருந்தனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் பாகிஸ்தான் இன்னும் கற்றுக்கணுங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வரணும். டொமஸ்டிக்லேருந்து நிறைய எடுக்கணும் பிளேயர்ஸை, ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் ஆறுதல் வெற்றியாச்சு இன்றைக்கி பெறுவாங்களன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவர் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல்லில் விளையாடணும்னு ஆசை இருக்குது. யாருக்கு தாங்க ஐபிஎல் விளையாடணும்னு ஆசை இருக்காது? எஸ், ஏன்னா பிக்கஸ்ட்டு லீக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் நடக்கிற லீக்கு. இந்த லீக்கில் வந்து எந்த ஒரு நட்சத்திர வீரரும் விளையாடணும்னு ஆசை. அதனால தான் அஃப்ரிடி சொல்லியிருக்காரு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்த வாட்டி அஃப்ரிடி இந்த மாதிரி பேசியிருக்காப்புல, ஒரு சான்ஸ் பாகிஸ்தான் வீரர் ஐபிஎல் விளையாட்டுக்கு சான்ஸ் கிடைக்குமா? உங்களோட கருத்து, இன்றைக்கி பாகிஸ்தான் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.